ஏஐ யூஸ் பண்ணுறதால ஹியூமன் ஸ்கில்ஸ் குறையாதா ப்ரோ, டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டிஸ் எல்லாம்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐயால் எவ்வளோக்கு நன்மையும் இருக்கோ அதே அளவுக்கு தீமையும் இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறது ஒன் ஆஃப் த இது டிஸ்அட்வான்டேஜஸில் ஒன்று தான். இருந்தாலும் நம்ம புதுசாக வர டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் பண்ணாட்டி நம்ம என்ன பின்னறிட்டு போயிட்டுருப்போம். அதாவது மற்றவர்கள் ஓவர்டேக் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த டெக்னாலஜி தெரியாமல் அதை புறக்கணிச்சோம்னு சொன்னால் நம்ம வில் கெட் லெஃப்ட் பிஹைண்ட். ஓகே, ஸோ ஏஐயில் பிரச்சனை இருந்தாலும் இப்போ நீங்கள் ஏஐ சம்மந்தமான நாலேஜ் வளர்க்கலாம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஏஐயை உருவாக்குற டெக்னாலஜிஸை நீங்கள் படிக்கலாம். அப்படி ஏஐயை பயன்படுத்தி இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இது அறிவை வளர்க்கலாம். அப்படி செய்யக்குள்ள என்னதான் இருந்தாலும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் அதை தாண்டி அதால் கிடைக்கிற அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. நம்மளோட வேலையில் அது இலவாக்கி தரும். ஈஸியாக நிறைய விஷயங்களை செய்யலாம். நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுற ஒரு ஏஐ இருந்து அதை மிச்சப்படுத்தி அதை பெட்டராக வினைத்திறனாக செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி நிறைய பெனிஃபிட் இருக்கிறதால என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான டிஸ்அட்வான்டேஜை இல்லை ஒரு பெரிய பொருட்டாக கருத இயலாது. ஓகே, இப்போ கொடாக்னு சொல்லி நீங்கள் 90s கிட்ஸாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடக்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து ஃபிலிம் ரோல் செய்யுது. அதாவது கேமராவுக்கு பழைய அந்த காலம்டா 90s கிட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும், ஒரு 20 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 இயர்ஸுக்கு முன்னே கேமராவில் ஃபிலிம் ரோல் போடுறேன். ஓகே, அதை கொடாக்னு சொல்லி இப்படி ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே போட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அது 20-30 ஃபோட்டோ எடுத்தது பிறகு அந்த ஃபிலிம் ரோல் எல்லாம் பதிஞ்சிடும். அதை போய் ஸ்டூடியோவில் கொடுத்து எடுத்து ஃபோட்டோ மாதிரி எடுக்கலாம். நம்ம அதை ஆல்பத்தில் போடுறேன். அதான் அந்த கன்செப்டில் இருந்துச்சு. அந்த டைமில் அந்த கொடாக்குங்கிற கம்பெனி பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருந்த கம்பெனி. அவங்க தான் பெரிய மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு டிஜிட்டல் கேமராஸ் புழக்கத்தில் வரக்குள்ள அவங்க அந்த டெக்னாலஜி டிஜிட்டல் கேமரா டெக்னாலஜி அவங்க முன்னுக்கு எடுத்திருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட் இதோட சேர்த்து அவங்க இன்னும் லீட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கமே யார் டிஜிட்டல் கேமராக்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லி இது நான் ஒரு இதில் பார்த்தேன், சும்மா அதுக்கில்ல, நான் ரீட் பண்ண ஆர்டிக்கலில் சொல்கிறேன். அதை விட்டதால் வேறு கேமரா கேனோன்னோ வேறு ஏதோ சொனின்னு நினைக்கிறேன் இன்னொரு கம்பெனி அந்த டிஜிட்டல் கேமராவோட ஷேர்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட் லீடர் ஆகிட்டாங்க. இந்த கம்பெனி கொடாக்குங்கிற கம்பெனி அப்படியே பேங்க்ரப்ட் ஆகிட்டு இப்போ எங்கேயுமே அந்த கொடாக்குங்கிற கம்பெனியை பார்க்கலாம். ஒரு காலத்தில் பெரிய கோடிக்கணக்கான வருமானம் இருந்த கம்பெனி இன்றைக்கி நோமோ. என்ன காரணம், அவங்க புதுசாக அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலை. ஸோ டிஸ்அட்வான்டேஜை மட்டும் பார்த்து நீங்கள் இருக்காமல் புதுசாக டெக்னாலஜியில் நீங்கள் அடாப்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் உருவாகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறதுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். மேலே டீட்டெயில்ஸ்களுக்கு எங்களோட பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் இருக்கு hbuconsultancy.com, அதை செக் பண்ணுங்கள். பை.